ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वते गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशानि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் படைப்பினுடைய பல்வேறு பிரிவுகளை பற்றி இந்த அத்தியாயம் பறைசாற்றுகிறது. இன்னைக்கு படித்த ஸ்லோகம் 11 முதல் 18 வரை, 12 முதல் 18 வரை. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, படைப்பை பற்றி நிகழும் பல்வேறு கருத்துக்கள். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, அது ஏற்கனவே தானாவே படைக்கப்பட்டதா, அது ஏற்கனவே இயற்கை இயற்கையானது, அது ஏற்கனவே இருந்ததா. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அது இயற்கை, அது யாரும் படைக்கல, படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது, அது ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, நாத்திகர்கள், பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகளை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்த மாதிரி ஒரு சாரர் என்ன நினைக்கிறாங்க, இது இயற்கைங்க, இயற்கைக்கு பின்னாடி ஒண்ணும் கிடையாதுங்க, இயற்கை தானா இயங்குது, இயற்கை யாரும் இயக்கிறது இல்ல, இயற்கை தானா இயங்குது, இப்படி ஒரு சாரர். இனி ஒரு சாரர் என்ன சொல்றாங்க, இவங்க பகவானுடைய அருவ தோற்றம், கடவுள் இருக்காருங்க, ஆனா அவர் உருவம் கிடையாதுங்க, அவர் அருவமானவரு, அவர் ஒரு பிரம்மம், அவர் ஒரு பிரம்ம ஜோதி, அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், அந்த பிரம்மத்திட்டு இருந்தா எல்லாம் வருது. சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து தொடங்குது, எல்லாம் அந்த பிரம்மத்துல முடியுது. பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா, அந்த பிரம்மமே உண்மை, எல்லா பிரம்மத்திட்டு தொடங்குது, எல்லா பிரம்மத்துல முடியுது, அந்த பிரம்மம் தான் உண்மை. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, இந்த உலகம் பொய், இந்த உலகம் பொய், அந்த பிரம்மம் தான் சத்தியம், அந்த பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். எல்லாமே இங்க காணக்கூடிய அனைத்தும், நாம் அன்றாட வாழ்க்கையில நாம் காணக்கூடிய அனைத்தும் அந்த பிரம்மத்திலிருந்து தான் தோன்றியிருக்கு. அதனால நானும் பிரம்மம் தான், நான் பிரம்மத்திட்டு வந்தனால நானும் பிரம்மம் தான். அகம் பிரம்மாஸ்மி, அதுவும் பிரம்மம், நானும் பிரம்மம். இப்போ இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை மறந்துடுது, இந்த பிரம்மம் அந்த பிரம்மத்தை மறந்துட்டதுனால இதுதான் அவித்யா, அறியாமை. இப்ப படிச்சோம் இல்லையா, அவித்யா காரிய கர்மவி. அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுண்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. பௌதி இயற்கையான அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பகவானின் உண்மை பக்தர்களுக்கு அகசக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது. இது பகவத்கீதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பகவானின் சக்தியானது மகாமாயிலிருந்து யோகமாயாக மாறி தூய பக்தர்களுக்கு தனது உண்மை தன்மையில் காட்சியளிக்கிறது. இவ்வாறு பௌதி இயற்கை 3 நிலைகளில் செயல்படுகிறது: பௌதிக உலகின் படைப்பு விதி, அறியாமை மற்றும் அறிவு. இப்படிதான் ஃபார்முலா, கிரியேஷனுடைய ஃபார்முலா. பட் ஆனா இதை புரிஞ்சுக்க முடியாதவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பிரம்மம் தாங்க. சோ ரெண்டு விதமா இப்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உயிர்வாழி ஜீவாத்மாவை நம்ம 2 விதமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு பௌதிக அறிவுனால பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளே கிடையாது,
படைப்பாளின்னு ஒருத்தர் கிடையாது, எல்லாம் இயற்கை தானா வந்தது, இப்படி சொல்லக்கூடிய ஒரு சாரர். இது அறியாமை, இதுவும் அறியாமை தான். இவங்க பௌதீக அறிவுல மூழ்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆன்மீக அறிவு இல்லை. ஆன்மீக அறிவு இல்லாதனால இவங்களால உள்ளதை உள்ளவாறு காண முடியல. அதனால இந்த பௌதிகவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், வரட்டு தத்துவவாதிங்க, நாத்திகர்கள், இவங்களுக்கு எல்லாம் இயற்கை தானா இயக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வச்சாங்க. இது ஒரு வகை அறியாமை. இனி ஒரு வகை அறியாமை என்னன்னா, அவங்க அவங்க ஆன்மீக பாதை ஏத்துட்டு இருக்காங்க, ஆன்மீக பாதை ஏத்துட்டாங்க. ஆனா பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க பிரம்மமே எல்லாம் முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கான காரணம் என்னது? அதுதான் இங்க சொல்லியிருக்கு பொருளுரையில. என்ன சொல்லியிருக்கு? 12ஆம் ஸ்லோகத்துடைய பொருளுரையில ப்ரோப்பா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உலகியல் சக்தியின் மீது இருந்து கொண்டு காலத்தினால் தனியே பிரிக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. ஆகையினால் பௌதிக தோற்றமானது பகவானது புலனாக தோற்றமாகி அவரது அருவத்தன்மையாக காட்சியளிக்கிறது. அதனைத்தான் அருவாவாத கொள்கைக்காரன் பெரிதும் போற்றுகிறார். பாருங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்க, அந்த சக்தி எங்கும் வியாபிச்சிருக்குங்க, அந்த சக்தி கிட்ட இருந்து எல்லாம் வருதுங்க, அந்த சக்தி தான் இந்த படைப்புக்கு ஆதாரங்க அப்படின்னு அந்த சக்தி சக்தின்னு சொல்றாங்களே, அந்த சக்தியோடைய சக்திமான் யார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. சக்தி சக்தி அப்படின்னா யாருடைய சக்தி? அந்த சக்திமான் யாரு? சக்தி இருக்கு, ஆமா சக்தி இருக்கு. சக்திமான் யார்? அப்போ அதை உணர முடியும். வெறுமனே இந்த சக்தினால மட்டும் கவரப்பட்டிருக்கிறவங்க, வெறுமனே சக்தினால மட்டும் கவரப்பட்டிருக்கிறவங்க சக்திமான மறந்து போயிடுற. இது ஒரு வகை அறியாமை தான். இது எந்த வகை அறியாமை? இவங்க சக்தியை ஒத்துன்றாங்க, படைப்புக்கு பின்னாடி ஒரு பெரும் ஆச்சரியம் இருக்கு, அதிசயம் இருக்கு, அது பகவானுடைய, அதாவது அந்த பிரம்மம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியல. இது ஒண்ணாச்சா? அதுக்கு அடுத்தது மேலும் ப்ரோப்பா என்ன சொல்றாரு? மாயாவாத கொள்கைக்காரர்கள் என்ன சொல்றாங்க? இங்க சொல்றாரு 13ஆம் ஸ்லோகத்துடைய பொருளுரையில, 13ஆம் ஸ்லோகத்தின் பொருளுரையில ப்ரோப்பா என்ன சொல்றாரு? படைத்தல் காத்தல் அழித்தல் உரிய காலத்தில் நடைபெறுகிறது. ஆதலினால் காலத்தின் கடிதத்தின் முறைப்படுத்தப்பட்ட செயல்கள் தொடர்ச்சியானவை, நித்தியமானவை, இது பொய் அல்ல. இங்க காணக்கூடியதெல்லாம், இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கும், கவனமா கேட்டதா புரியும். இங்க காணக்கூடிய அனைத்தும் இந்த ஜட உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல நாம காணக்கூடிய அனைத்தும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, அது நித்தியமா நடந்துகிட்டே இருக்கு, அது பொய் அல்ல. இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியர் சொல்றது. வைணவ ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க? இந்த பௌதிக உலகம் பொய் அல்ல, இது பொய் அல்ல. சரி, இப்போ ஒரு கேள்வி, பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கும், பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம், இல்ல சாட் பாக்ஸ்ல போடலாம். பகவத்கீதையில 5 முக்கியமான விஷயங்களை பகவான் சொல்லியிருக்கார். என்னென்னது? பகவத்கீதை முழுவதுமே பரவலாக 5 முக்கியமான விஷயங்களை பகவான் பேசியிருக்கார். பதில் தெரிஞ்சவங்களா கை தூக்கும். பகவத்கீதை முழுவதும் பரவலாக 5 முக்கியமான விஷயங்களை பகவான் உபதேசித்திருக்கிறார். என்னது? ஷாம சாந்தி பிரதா மாதாஜி ஒன்னு சொல்லுங்க. பரமாத்மா ஜீவாத்மா. ஓகே, பரமாத்மா பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் இனி 4 பாக்கி இருக்கு. சாந்தி மாதாஜி ஷாம மாதாஜி பரமாத்மா பத்தி சொல்லியிருக்காரு. இனி 4 என்ன இருக்கு? அப்போ தேவிகா விமலா மாதாஜி ஒண்ணு சொல்லுங்க. பிரகிருதி பிரபு. பிரகிருதி, பௌதி இயற்கை 2 ஆச்சு. தேவிகா மாதாஜி கர்மாங்க பிரபு. கர்மா 3 ஆச்சு. இன்னும் 2 பாக்கி இருக்கு.
பிரகிருதி, கர்மா, பரமாத்மா 3 சொல்லிட்டீங்க. இன்னும் 2 பாக்கி இருக்கு. என்னது அது? காலா. காலம் 4 ஆச்சு. இன்னும் 1 பாக்கி இருக்கு. இந்தான் மாதாஜி. ஜீவாத்மா. ஜீவாத்மா. ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், கர்மா. 5 விஷயம். ரைட். இப்ப அடுத்த கேள்வி. இந்த 5 விஷயத்துல ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம், கர்மா, இந்த 5 விஷயங்கள்ல, இந்த 5 விதமான இதுல எதெல்லாம் நித்தியமானது, எது நித்தியமற்றது? யாருக்கு தெரியும்? இந்த 5ல எவை நித்தியமானவை, எவை நித்தியமற்றவை? பகவான் நித்தியமானவர். சரி, காலம் பகவான் நித்தியமானவர், காலமும் நித்தியமானது. காலம் நித்தியமானது. ஓகே, தேவகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. கர்மா மட்டும் நித்தியம் இல்லைங்க பிரபு, மிட்ட எல்லாமே நித்தியமானதுங்க பிரபு. இந்த 5ல கர்மா மட்டும் மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறிக்கொண்டே இருக்கும். நமது செயல் அதற்கான வினை, நமது செயல் அதற்கான வினை. நல்ல செயல் நல்ல வினை, தீய செயல் தீய வினை, செயல் வினை செயல் வினை மாறிட்டே இருக்கு. ஆனா ஆத்மா நித்தியமானது, ஜீவாத்மா நித்தியமானவன், பரமாத்மா நித்தியமானது, காலம் டைம் இஸ் எட்டர்னல், காலம் நித்தியமானது, தன் மெட்டீரியல் கிரியேஷன் பௌதிக இயற்கை இதுவும் நித்தியமானது. அப்போ இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியர், வைணவ ஆச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இதெல்லாம் பகவான் இருந்து தோன்றியது. இந்த 5மே பகவான் இருந்து தோன்றியதுனால கர்மாவை தவிர இது எல்லாம் நித்தியமானதுதான். கர்மா மாறிக்கிட்டே இருக்கும். காரணம், நம்ம பண்ற செயல் அதற்கான வினை, அது மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா ஜீவாத்மா, பரமாத்மா, பௌதிக இயற்கை, காலம் அது அது மாற்றம் அடைவதே இல்லை. ஆனா மாயாவாதி என்ன நினைக்கிறாங்க? பிரபா என்ன சொல்றாரு? தோற்றமானது தற்காலிகமானது, நிரந்தரமற்றதா. தோற்றமானது இந்த பௌதிக இயற்கையை பொய்யென்று கூற முடியாது. தோற்றமானது தற்காலிகமானது, நிரந்தரமானதா இருக்கலாம். இந்த பௌதிக உலகம் தோன்றி மறையுது, படைக்கப்படுது, அழிக்கப்படுது. அதுக்கப்புறம் தற்காலிகமா இருக்கு, நிரந்தரமாவும் இருக்கலாம். ஆனா மாயாவாத கூற்றுப்படி இது பொய் அல்ல. மாயாவாதி என்ன செய்யறாரு? பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அந்த பிரம்மன் தான் சத்தியம், அந்த பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகம் பொய், இங்க பாக்குறது எல்லாம் பொய், எல்லாம் பொய். இந்த ஜட உலகம் பொய், ஜீவாத்மா பொய், பரமாத்மா எல்லாம் பொய். இதுதான் மாயாவாத கொள்கை. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தப்பானது. ஏன் ரொம்ப ரொம்ப தப்பானது? மாயாவாதி சொல்றாங்க அந்த பிரம்மன் தான் சத்தியம், இந்த உலகம் பொய், இந்த ஜட உலகம் பொய்ன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட் பண்றது? இந்த ஆர்குமெண்ட், இந்த வாதத்துக்கு எப்படி பிரதிவாதம் சேரும்? வாத பிரதிவாதம். மாயாவாதியுடைய வாதம் என்ன? இந்த உலகம் பொய்யானது. சரி, அப்போ இதுக்கு பிரதிவாதம் என்னது? பதில் தெரிஞ்சும் கைத்து. யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்றாங்க இந்த உலகம் பொய்யுங்க, நம்ம காணக்கூடியதெல்லாம் பொய்யுங்க, எல்லாம் மாயங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? யார் ட்ரை பண்ணுங்க? உங்கள்கிட்ட யாரா இந்த உலகம் பொய், இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும், இந்த உலகம் அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா இதுக்கு எப்படி ஆர்கியூமெண்ட்? இந்த வாதத்துக்கு எப்படி பிரதிவாதம் செய்யும்? யோசி, தூங்கிறாதீங்க. ஆத்மாவுக்கு அழிவில்லை, ஆனா அந்த உடம்புக்கு தான் அழிவு அப்படிங்கிறப்பல நம்ம அந்த பிறப்பு இறப்பு எடுத்துட்டு வரோம்ல, அதை வச்சு சொல்றோம். பதில் அது இல்ல. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பதில்? ஒருத்தர் கேட்கலாம் உங்ககிட்ட,
கடவுளுடைய பிரபு ரூபத்தை, சொல்றாரு, கிருஷ்ணருடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கிட்ட வந்து சொல்லலாம், இதெல்லாம் வந்து பொய்யுங்க, இந்த உலகம் பொய், அந்த பிரம்ம ஜோதின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், எல்லாம் பொய். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொய்யான வாழ்க்கையை விட்டுட்டு, இந்த பொய்யான உலகத்தை அனுபவிக்கிறதை விட்டுட்டு நீங்க இந்த பிரம்மத்தோட ஒன்றாவது பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்ப அதுக்கான ரிப்ளை என்ன, பதில் என்ன? சைலண்டா இருக்கு, ஒரு பதிலும் வரல. பிரபு இந்த உலகம் தற்காலிகமானது, ஆனால் உண்மையானது பிரபு. எப்படி உண்மையானதுன்னு சொல்றீங்க? ஆஹ் மாயாவாதி பொய்யானதுன்னு சொல்றாரு. மாயாவாதி, அருவவாதி இவங்க எல்லாம் இந்த உலகம் பொய்ங்கிறாங்க. இந்த உலகம் உண்மைன்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? தேவகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த பிரம்மலோகம் கூட ஒரு ஸ்டேஜ்ல வந்து முடிவுக்கு வருங்க பிரபு. படைப்பாளின்னு ஒருத்தர் இருந்தா, படைப்புன்னு ஒருத்தர் இருந்தா, படைப்பாளின்னு ஒருத்தர் கண்டிப்பா இருந்தாகணும். சரி, அதெல்லாம் ஓகே. இப்போ மாயாவாதி சொல்றாரு இந்த உலகம் பொய், இங்க காணக்கூடியதெல்லாம் பொய், இங்க எல்லாம் பொய், உண்மை இல்ல அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படி இல்ல இது நிரந்தரமானது உண்மை அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த பிரபஞ்சம் இல்லாட்டினாலும் வேற பிரபஞ்சத்துல வந்து உயிர்வாழி இருந்துட்டே தாங்க பிரபு இருப்பாங்க. சரி, அது எப்படி நம்ம ப்ரூவ் பண்றது? இந்த உலகம் பொய் பிரபு இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஆ, பிரபு நான் சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. தேவகோட்டை சொல்லுங்க. சுப்லட்சுமி. ஆ, அதாவது நம்ம பிறந்துட்டோம், பிறவி எடுத்துட்டோம், கடவுள் பிறவி கொடுத்துட்டாரு. அதனுடைய ஆன்மா பரமாத்மா வழியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பிறவி வந்து நிலை இல்லாததான். அதாவது நம்ம செய்யற நல்ல செயல், அந்த சொல்றாங்க பாருங்க, அந்த வாழ்க்கை நிலைகள், அதற்கேத்தாடிதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. சரி, ஓகே, அதெல்லாம் அப்படிங்கும்போது ஓகே தான், அதெல்லாம் ஓகே தான். இந்த உலகம் பொய் அல்ல. நான் சொல்லிடுறேன். ம், ஆமா, அதாவது இந்த பிறவி எடுத்துட்டோம்னா, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை கல்வி இப்ப கற்க போகுது. அப்ப அதுக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆசிரியர் இருப்பாரு. அந்த மாதிரி இப்ப நாங்க தெய்வீக வழிபாட்டுல வாழும் நிலையில வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் வாழ முடியாது. நல்ல அந்த இதுல இப்ப தெரிஞ்சுட்ட பகவத்கீதை மூலியம் என்னன்னா, பௌதீக வாழ்க்கை வேற, இறை வாழ்க்கை வேற. நம்ம பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அந்த இறைவனை நோக்கி போனால்தான் நமக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க பாருங்க, அந்த காலத்துல படிக்காதவங்க எல்லாம் சொல்லாங்க, படிக்காதவங்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்களும் சொல்லணும், நல்ல கதி கிடைக்கும், நல்ல மோட்சம் கிடைக்கும். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கேள்வி இல்ல. இப்போ நீங்க சொல்றதுக்கும் கேள்விக்கு சம்பந்தம் இல்ல. இப்ப கேள்வி என்னன்னா, மாயாவாதி வந்து இந்த உலகம் பொய்ன்னு சொல்றாங்க, அப்ப பொய் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? ஒரே வருது, ஒன் வேர்ட் ஆன்சர். அனந்தமூர்த்தி பிரபு என்ன பதில் சொல்வீங்க? சரி, அப்படின்னா நம்ம வந்து இறைவழியில செல்றவங்களுக்கு அது வாழ்க்கைங்கிறது உண்மை அப்படிங்கறது நம்ம அதை எப்படி எப்படி உறுதிப்படுத்துவீங்க? இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருது, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த துன்பத்தை வந்து நானே தான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல, நம்ம வந்து பிறந்துட்டோம், ஆனா இறைவன் வழியில தான் வாழ்றோம் அப்படிங்கறது நான் சொல்லுவேன். இல்ல அதெல்லாம் கேள்வி இல்ல. என்னோட கேள்விக்கு ஒரே பதில் தான், ஒரே ஒன் வேர்ட் ஆன்சர், ஒரே வார்த்தையில பதில். என்னோட கேள்விக்கு ஒரே வார்த்தையில பதில். அனந்தமூர்த்தி பிரபு. ஹரே கிருஷ்ணா ப்ரோ, இந்த உலகம் வந்து தற்காலிகமானது, பொய்யானது கிடையாது, தற்காலிகமானது. எப்படி சொல்லுவீங்க இந்த உலகம் பொய் இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது? இது வந்து ஒரு மாயங்கிற மாதிரி தானே பிரபு. அதாவது நம்ம குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், ட்ரெஸ் பண்ணணும். இந்த உலகம் பொய் அல்ல, இங்க காணக்கூடிய அனைத்தும் ஏன் பொய் அல்ல? ஒரே வார்த்தையில பதில், ஒன் வேர்ட் ஆன்சர். யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். சரி, நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த 4 ஆப்ஷன்ல பகவான் இந்த உலகத்தினால இது பொய் கிடையாது. இதுதான் பதில். இது பகவானிடமிருந்து தோன்றியது, இந்த உலகம் பகவானிடமிருந்து தோன்றியதுனால இது பொய் அல்ல.
இங்க எதுவுமே பொய் கிடையாது. நான் இருக்கேனா இருக்கேன், ஆனா தற்காலிகம். இந்த பிரபஞ்சம் இருக்கா இருக்கு, ஆனா தற்காலிகம். மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கா இருக்கு, அது பொய் இல்ல. மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு, நாகர்கோயில்னு ஒரு ஊர் இருக்கு, பெரம்பலூர்னு ஒரு ஊர் இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. இந்த ஊர் எல்லாம் இருக்கு, இது பொய் இல்ல, இது தற்காலிகம். அதே மாதிரி நான் ஜீவாத்மா, ஜீவாத்மா நான் நித்தியமானவன். நான் எடுத்துக்கிற உடல் தற்காலிகமானது, ஆனா இந்த உடல் பொய் அல்ல. நான் எடுத்துட்டு இருக்கிற உடல் பொய் அல்ல, நான் இருக்கிற இடம் பொய் இல்ல, நான் இருக்கிற இடமும் பொய் இல்ல, நான் எடுத்துட்டு இருக்கிற உடலும் பொய் இல்ல, ஆனா தற்காலிகம். மாயாவாதி என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பொய்யுங்க, மாயைங்க. எப்படி பொய்யாகும்? இது பகவான்றது தோன்றியது அல்லவா? பகவான் அந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்காரு, அப்ப எப்படி பொய்யாகும்? பகவானால் படைக்கப்பட்டதுனால இது பகவானுடைய சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி. பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயம்மி பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் இவை அனைத்தும் இந்த 8ம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிறார். பின்னா பின்னா பிரகிருதி அஷ்டதா. அப்போ இந்த பௌதிக இயற்கை பகவானுடைய சக்தி, பௌதிக இயற்கை பகவானுடைய சக்தியா இருக்கிறதுனால அது நித்தியமானது, பொய்யல்ல. ஆனா தோன்றி மறையுது, அவ்வளவுதான். காலச்சக்கரம் சுழலும் போது அது தோன்றுது மறையுது. பிரளயம் வரும்போது அழிக்கப்படுது, திரும்ப படைக்கப்படுது, திரும்ப அழிக்கப்படுது, திரும்ப பூதசமாகிரேவாயம் பூத்வா பூத்வா பிரளியது, திரும்ப திரும்ப படைக்கப்படுது, திரும்ப திரும்ப அழிக்கப்படுது. அப்போ ஜீவாத்மா நாம நித்தியமானவங்க, நாம பொய்யானவங்க கிடையாது. இந்த உடலும் பொய் இல்லை, இந்த உடல் பொய் இல்லை, இது தற்காலிகம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக? அவன் அனுபவிக்கணுங்கிறதுக்காக. அந்த அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லையா, அதுதான் அவித்யா. இங்க சொன்னார் பிரபுபாத். எத்தனாவது பதத்துல? 17வது பதத்துல சொல்றாரு, பாத்தீங்களா? முதல்ல 13ஆம் பதத்துல பிரபுபா என்ன சொல்றாரு? 13ஆம் பதத்துல பிரபுபாதா பூதக்கிராமகம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதே சுவசாத். படைக்கப்பட்டுள்ள எதுவும் பின்னாளில் அழிக்கப்படும், அதுபோல முன்பிருந்துதான் மீண்டும் படைக்கப்படுகிறது. அழிக்கப்படுது, படைக்கப்படுது. காத்தலும் அழித்தலும் உரிய காலத்தில் நடைபெறுகின்றன. ஆதலினால் காலக்கணிதத்தின் முறைப்படுத்தப்பட்ட செயல்கள் தொடர்ச்சியானவை, நித்தியமானவை. இது பொய் அல்ல என்று கூற முடியாது, இது பொய் என்று கூற முடியாது. தோற்றமானது, தற்காலிகமானது, நிரந்தரமற்றது ஆக இருக்கலாம். ஆனால் மாயாவாத கொள்கைக்காரர் கூறுவது போல இது பொய் அல்ல. இங்க காணக்கூடிய எதுவும் பொய் இல்லை, எல்லாம் தற்காலிகம், அவ்வளவுதான். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, அவங்க பொய் இல்லை, தற்காலிகமானவங்க. எனக்கு நண்பர்கள் உறவினர் இருக்காங்களா? இருக்காங்க, பொய் இல்லை, தற்காலிகமானவங்க. அப்ப இங்க காணக்கூடிய உறவு, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது, பொய் இல்லை. இங்க காணக்கூடிய உறவுகள் எல்லாம் தற்காலிகமானது, பொய் இல்லை. எனது கர்மவினை கேட்டார் போல உறவு, கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்கள், இதெல்லாம் பொய் இல்லை, தற்காலிகம். சரி, அடுத்தது மேலும் புரோபா என்ன சொல்றாரு? இந்த 3 வகையான காரணம் சொல்றாரு. 3. ஒன்று, பிரபஞ்சம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கப்படுகிறது. ஆனந்தனின் வாயிலிருந்து ஒரு நெருப்பினால் ஏற்படுவது. 3 வகையான பிரளயம். பிரளயம் 3 வகையில் 3 விதமா நடக்குது. ஒரு பிரளயம் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிக்கப்படும். 2வது, அனந்த தேவனுடைய வாயிலிருந்து நெருப்பு பிரபஞ்சம் முழுவதும் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் ஒரு செயல் மற்றும் எதிர் செயலின் குணத்தினால் ஏற்படுவது, இந்த உடலை விட்டு மற்றொரு உடலுக்கு போறது. இப்போ ஒரு உடலிருந்து இன்னொரு உடலுக்கு மாறுவது, அப்புறம் ஒரு சில பிரபஞ்சம் மட்டுமே அழிக்கப்படுவது, அப்புறம் ஒட்டுமொத்த பிரளயத்தின் போதெல்லாம் அழிக்கப்படுது, மீண்டும் படைக்கப்படுது. அப்போ இதெல்லாம் பகவானுடைய மேற்பார்வையில் நடக்குது. இதுதான் முன்னாடி நம்ம படிச்ச பகவத்கீதையில சொல்றாரு, மயா தக்ஷேன பிரகிருதி சுயதே சச்சராச்சரம். பகவானுடைய கடைக்கல் பார்வையை செலுத்துறதுனாலேயே இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மகத்தத்துவம்ங்கிறது ஒட்டுமொத்த பௌதிக படைப்பு, ஒட்டுமொத்த மூலக்கூறுகள் இணைந்து மகத்தத்துவமா இருக்கு. அப்புறம் பகவான் முன்னிலையில் குணங்கள் ஒன்றோடொன்று வினை தொடர்புகள் கொள்கின்றன. 2ஆம் படைப்பில் ஆணவம் பிறந்தது, அதிலிருந்து பௌதிக ஆக்கக்கூறுகள், உலகியல் அறிவு மற்றும் உலகியல் செயல்கள் தோன்றின. பொய் அகங்காரம்,
ஆணவம், செருக்கு. இது வரும்போது அடுத்தடுத்து கிரியேஷன் நடக்குது. அனுபவிக்கிற எண்ணம், அதுக்கான விதவிதமான ஏற்பாடுகள், செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் படைப்பு துவங்க ஆரம்பிக்குது. அடுத்தது புலனுணர்வு, மூணாம் படைப்பு. சோ ஒன் ஆஃப்டர் அனதர், ஒண்ணுல இருந்து ஒண்ணு அப்படியே படைக்கப்பட்டே வருது. சோ முதல் படைப்பு யார் பண்றா? பகவான் செய்யறார். சோ அதனாலதான் இங்க சில விஷயங்கள் ஏன் கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்குன்னா, இந்த மாயாவாதி அருவாவாதி நினைக்கிற மாதிரி ஏதோ திடீர்னு தானா வந்து தோன்றிடல. பிரம்மத்திட்ட இருந்து எல்லாம் வந்ததுன்னு சொன்னாலும் அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? அடுத்த கேள்வி வருது இல்லையா? பிரம்மம் பிரம்மம் பிரம்மன்னு சொன்னா பிரம்மத்திட்ட இருந்து எல்லாம் வருது அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு ஆதாரம் யாரு? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம். அந்த பிரம்மத்துக்கு பகவான் தான் ஆதாரம். பிரம்மத்துக்கு யார் ஆதாரம்? பகவான் தான் ஆதாரம். பகவான் தான் எல்லாம் தோன்றுது. சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதலாம் படைப்பை பகவான் செய்து விடுகிறார். 24 மூலக்கூறுகள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், அறிவு புலனு பொருட்கள், இதெல்லாம் மகத்தத்துவத்துல வந்துருது. அதுக்கப்புறம் செகண்டரி கிரியேஷனை பிரம்மா செய்யறார். செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் படைப்பு. அதுக்கப்புறம் பிரம்மா மேலும் என்ன பண்றாரு? உயிர்வாழிகளை படைத்து அவங்களுக்கு புலன் விஷயங்கள், புலன் உணர்வுகள், அத மூணாவது. 5 புலன்கள். நான்காவது அறிவு மற்றும் தொழில் திறமை. அப்போ இதெல்லாம் வந்து பரமபுருஷனுடைய மேற்பார்வையில, பகவானுடைய மேற்பார்வையில, பரமபுருஷனுடைய மேற்பார்வையில தான் எல்லாம் நடக்குது. அதை பார்க்க முடியாதனால, காண முடியாதனால இல்லைன்னு ஆயிடாது. பிரபஞ்சத்தை எவ்வாறு பகவான் பரிபாலிக்கிறார், எவ்வாறு அதை வந்து மெயின்டைன் பண்றாரு, எவ்வாறு அதை பாதுகாக்கிறார், எப்படி பிள்ளைக்கும் போது அழிக்கிறார், இதெல்லாம் வந்து நான் உணராதனால இல்லைன்னு ஆயிடாது. அந்த உணர்வு வரணும்னா பகவானை ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டு செய்யணும். பகவானை ஏற்றுக்கொண்டு பக்தி தொண்டு செய்வதால் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி ஒரே குழப்பமா இருக்கு. என்னங்க ஒண்ணுமே புரியல, ஏதோ மகத்தத்துவங்கிறாங்க, பிரதானங்கிறாங்க, முதலாவது படைப்புங்கிறாங்க, ரெண்டாவது படைப்புங்கிறாங்க, மூணாவது படைப்பு, நாலாவது படைப்பு, அஞ்சாவது படைப்பு, இப்படி போயிட்டே இருக்கு. இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? பௌதிக குணங்களால மூழ்கி இருக்கிறவங்க, பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, புலன்பு விஷயத்துல பற்றுதல், இந்த மாதிரி இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பௌதிகவாதிங்க, அதுக்கப்புறம் பேரளவான ஆன்மீகவாதிகள், மாயாவாதிகள், அருவவாதிகள். அதான் பாயிண்ட். சரி, இப்ப அடுத்தது இந்த உயிர்வாழி செயல்படுவதற்கு அவனுக்கு புலன்கள், அப்புறம் அறிவு, தொழில் திறமை எல்லாம் பிரம்மா கொடுக்கிறார். அஞ்சாவது படைப்பு என்பது நற்குலனின் எதிரெதிர் செயல்களாக ஐந்தாவது படைப்பு நற்குணங்களின் எதிரெதிர் செயல்களான கட்டுப்படுத்தும் தேவர்கள், அதில் மனமே ஒட்டுமொத்த சாரமா மனம். ஆறாவது உயிர்வாழியின் அறியாமை, இதுவே ஒருவனை முட்டாளாக செயல்படும்படி செய்யும். இதுதான் மெயின் பாயிண்ட். என்னன்னா இந்த அறியாமை, அவித்யா, இந்த அறியாமைனால ஒரு ஜீவாத்மா என்ன நினைச்சுக்கிறான்? படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது. அப்படியே படைப்பாளின் ஒருத்தர் இருந்தா அவருக்கு உருவம் கிடையாது. அப்புறம் இந்த உலகம் பொய்யானது, இப்படி எல்லாம் தவறா புரிச்சுக்கிறேன். ஆனா யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறாங்களோ, ஸ்ரீமத் பாகவதம் கேட்கிறாங்களோ, அவங்களால புரிஞ்சுக்க முடியும் எப்படி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது, எப்படி பகவான் எப்படி பகவான் வந்து தன்னை விஸ்தாரம் பண்ணிக்கிறாரு, எப்படி அவர்கிட்ட இருந்து பிரம்மா வந்தாரு, பிரம்மா எப்படி மற்ற உயிர்வாளிகளை படைக்கிறாரு. இதெல்லாம் தான் ஞானம். இது தவிர மத்தெல்லாம் அஞ்ஞானம். ஆன்மீக விஷயங்களை அறிந்து கொள்வது மட்டும்தான் ஞானம்.
ஆன்மீகத்தை விட்டது என்ன படிச்சாலும் அது அஞ்ஞானம் தான். அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. இப்ப ஏன் மக்கள் குழம்பி போயிருக்காங்க? மாயில் இருக்கிறனால. மகாமாய். இங்க புரோப்பா ரொம்ப அழகா சொன்னார் பொருளுரையில. 17ஆம் ஸ்லோகத்தினுடைய பொருளுரையில பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். என்ன சொல்றாருன்னா, அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. நீங்க மக்கள் குழம்பி போயிருக்காங்க அறியாமையினால். பகவத்கீதை தெரியாது, பாகவதம் தெரியாது, பக்தர் சங்கம் கிடையாது, டிவி சினிமா டிராமா இந்த மாதிரி தான் தெரியும். அதான் அவித்யா. அப்படி மகாமாய் மகாமாயின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவுக்கு இங்க வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களை புரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் பக்தி தொண்டால் மட்டும்தான் சாத்தியம். அப்ப எங்க சொல்றாரு புரோபாத் அங்க, ஆனால் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பகவான் உண்மை பக்தர்களுக்கு சக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்து, என்ன உதாரணம்னா, நம்ம எல்லாருமே அவித்யால இருந்தோம், அறியாமை. நமக்கு பகவான் கிருஷ்ணர் யாருன்னு தெரியாது, பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரியாது, ரெண்டாம் படைப்பு என்ன மூணாம் படைப்பு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சோம். இஸ்கான்ல வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே வந்து நாம ஜபிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் பக்தர் சங்கத்துக்கு வந்தோம், ப்ரோப்பார் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சோம். ரைட், ஒரு நிமிஷம். சரி, இப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டு அப்படி கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து உங்க கையில ஒரு 4 ஸ்வீட் நான் தரேன். 4 ஸ்வீட்டு. ஒன்னு ரசகுல்லா, இன்னொன்னு குலோப் ஜாமுன், ஜிலேபி, பாதுஷா. 4 ஸ்வீட். ரசகுல்லா, குலோப் ஜாமுன், ஜிலேபி, பாதுஷா. இந்த 4 ஸ்வீட்டையுமே ஒரு தட்டுல ஒன்னா போட்டு பிசைஞ்சு, 4 ஸ்வீட்டு குலோப் ஜாமுன், ரசகுல்லா, ஜிலேபி, பாதுஷா 4 ஒரு தட்டுல போட்டு ஒன்னா பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த ஒன்னொன்னையும் தனியா எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இப்போ சில பக்தி, இன்னைக்கு காலையில் கூட ஒரு 2 டவுட் கேட்டார். என்ன கேட்டாரு? பாவதம் கிளாஸ்ல ஜபம் பண்ணலாமா? ஜபம் பண்ணும்போது ஸ்லோகம் படிக்கலாமா? ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்லோகம் படிக்கலாமா? பாவதம் கிளாஸ்ல ஜபம் பண்ணலாமா? கீர்த்தனம் கேட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கலாமா? சேவை பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு சேவை பண்ணும்போது இன்னொரு சேவை பண்ணலாமா? ஒரே நேரத்துல 2 சேவையை பண்ணலாமா? சரி, அதற்கான பதில் என்னன்னா இதுதான். இப்போ பாகவதம் கேட்கறது ஒரு சுவை, அது ஒரு டேஸ்ட். கிருஷ்ணருடைய பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், அவரது லீலைகள், படைப்பின் ரகசியம், சிருஷ்டிப்பின் மகத்துவம், இதெல்லாம் உக்காந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு, சுகதேவ் கோசாமி பரிசித் மகாராஜ் என்ன சொன்னாரு, விதுரர் மைத்ரேயர்கிட்ட என்ன கேட்டாரு, அதற்கான பதில் என்ன வந்தது, இதை நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், இது எழுதுறது, இது சுவைய முழுமையா அனுபவிக்கிறது. ஒரு ரசகுல்லா எடுத்துட்டு அந்த ரசகுல்லாவை அப்படியே மெல்ல மெல்ல வாயில சாப்பிட்டு அந்த சுவையை மட்டும் அனுபவிக்கிறது. சரி, அடுத்தது ஜபம் பண்றது. ஜபம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. நாம ஜபத்தை மட்டும் செய்யறது. ஒரு குலோப் ஜாமுன் தனியா சாப்பிடுறது. இப்போ ரசகுல்லா குலோப் ஜாமுன் மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணா ரெண்டினுடைய சுவை தன்மையும் போயிடும். ரசகுல்லாவுடைய சுவை தன்மையும் போயிடும், குலோப் ஜாமுடைய சுவை தன்மையும் போயிடும். மொத்தத்துல அது ஸ்வீட்டாவே இருக்க, அந்த சுவையை நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால அந்தந்த சேவைக்குண்டான சுவை உண்டு. அந்தந்த இனிப்புக்கு எப்படி ஒரு சுவை இருக்கோ அந்த மாதிரி ஒரு சேவைக்கும் ஒரு சுவை உண்டு. அந்த சேவையை செய்யும்போது மட்டும் அதனுடைய சுவையை அனுபவிக்கலாம். அது கூட இன்னொரு சேவையை மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடும்? சுவையில கலப்படம் ஆயிடும். சரி, கலப்படமான சுவை பண்றவங்க பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சுவை இருக்காது, சுவை கிடைக்காது. சரி, நம்ம ப்ரோக்ராம் எங்க பேசிட்டு இருந்தோம்? எதையோ பேசும்போது இது மாறிடுச்சு. என்ன பேசிட்டு இருந்தோம்?
பேசிட்டு இருந்தேன். பகவானுடைய படைப்பு பத்தி பேசிட்டு இருந்தேன் பிரபு. ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது பேசுறவங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். அதாவது உபன்யாசம் பேசுறவர் கேட்கறவங்க கவனமா கேட்டுட்டு இருக்கும்போது பேசுறவங்களும் அப்படி கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல கண்டினியூட்டி போயிடும். இல்ல பேசுறவங்க கண்ணை மூடிட்டு பேசணும், கண்ணை மூடிட்டு பேசணும். அப்ப என்ன ஆயிடும்? கண்டினியூட்டி இருந்துட்டே இருக்கும். கண்ணை மூடிட்டு என்னால பேச முடியாது, அதான பிரச்சனையே. சரி, என்ன பேசிட்டு இருந்தோம், எங்க நிறுத்தினேன்னு ஞாபகம் இல்லையே. சரி, ஆ வித்யா பத்தி பேசிட்டு இருந்தோம். வித்யா இன்னொரு இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க அடுத்த ப்ராப்ளம். ஆன்லைன் ப்ராப்ளம் என்னன்னா, ஆன்லைன்ல பாவதம் கிளாஸ்க்கு வந்துருவாங்க, ஆனா வீடியோ ஆன்ல இருக்காது. இவங்க என்ன பண்றாங்க, உட்காந்து கேட்கறாங்களா, நோட்ஸ் எடுக்கிறாங்களா, எதுவுமே தெரியாது. இல்ல வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா, இல்ல வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா, ஒன்றும் தெரியாது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஆர்வமா கலந்துக்கிட்டாங்க, சந்தோஷம்தான், பாராட்டக்கூடியதுதான். ஆனா கவனம் இங்க இருந்துதான் அடுத்த கேள்வி. ஏன்னா பேசுற விஷயம் அந்த மாதிரி, பேசக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இது அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு தத்துவார்த்தமானது. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, கவனமா கேட்டாலே புரியாது. உட்காந்து நோட் எடுத்து எழுதி கவனமா கேட்டாலே புரியாது. அப்படி இருக்கும்போது வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு பரோட்டா போட்டுட்டு தோசை விட்டுட்டு இருந்தா ஒன்றும் புரியாது. ஆனா என்கேஜ்மெண்ட்டுக்காக வச்சுக்கலாம், சரி ஏதோ கேட்டுக்கிட்டே பண்ணலாம், பகவானை பத்தி கேட்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இதுல உள்ள விஷயங்கள் எனக்கு நல்லா புரியணும்னு சொன்னா இதை உட்காந்து திரும்பி நான் கேட்கணும். இந்த பாகவதம் கிளாஸ் கேட்டீங்களா? கேட்டனே. எப்ப கேட்டீங்க? நான் சமைச்சிட்டு இருக்கும்போது அது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தெரு ஓரமா லேகியம் விற்பாங்க, இந்த மூலிகை எல்லாம் போட்டு லேகியம் விற்பாங்க. அந்த லேகியம் விற்கிறவர் ஒரு பைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு, மக்கள்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இந்த அரசியல்வாதி மீட்டிங் போடுவாங்க. என்னன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு, ரோடு, அப்புறம் ஏதாவது ஒரு மெயின் ஜங்ஷனு, ஒரு 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 சர்க்கிள், ஒரு ரவுண்டானா வர இடத்துல ஒரு சர்க்கிள்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மீட்டிங் போடுவோம் அரசியல்வாதி. நான் எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கிறேன், மக்களே, அவர் அதை செய்யவில்லை, இவர் இதை செய்யவில்லை, அவரேன் அதை செய்தார், இவரேன் இதை செய்தார், இப்படி இவன் கத்திக்கிட்டு இருப்பான். அங்க மக்கள் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பான். பரோட்டா வாங்குறோம், பரோட்டா வாங்கிட்டு போவான், பூ வாங்குறோம், பூ வாங்கிட்டு போவான், ரோட்ல போறான், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவன் இந்த என்ன சொல்றது, பார்க்கிங் பண்ணுவாங்க, பார்க்கிங் பார்க் பண்ணிட்டு அவன் கத்தின்னு இருப்பான். ஆனா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவான், அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். இவன் பேசுறது யாரு காது கொடுத்தே கேட்க மாட்டான். ஆனா இவனும் உயிரை கொடுத்து பேசிட்டு இருப்பான். மைக் செட்டை போட்டு 10 சேரு, முன்னாடி 10 சேர் போட்டுருவான், ஒரு 10 கொடிக்கம்பத்தை நட்டு விட்டுருவான். 10 கொடிக்கம்பத்தை நட்டு 10 சேரை போட்டு அங்க முன்னாடி ஒரு 4 பேரு, வழுக்கத்தலையா 2 பேரு, தொந்தி வேறு 2 பேரு, ஒரு 2 பொம்பளைகளையும் கூட்டு வந்துருவான். இவன் பேசிக்கிட்டே இருப்பான், மாமா வாய் 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 வாய்ன்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா மக்கள் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் போறான் வர்றான் பஸ்ல போவான், பைக்ல போவான். ஆனா இவன் விடாம பேசிக்கிட்டு இருப்பான், மைக்கை வச்சுக்கிட்டு. இன்னைக்கு இதான் சான்ஸ், எனக்கு மைக் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நான் விட மாட்டேன். மக்கள் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, பொதுமக்கள் கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் கைக்கு மைக் கிடைச்சிருச்சு, என் கையில மைக் வந்துட்டதுனால நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள். இப்ப அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு. நீங்க பாவம் கேட்டாலும் கேட்கலனாலும் எனது பியூரிபிகேஷனா நான் பேசிட்டே இருப்பேன். சரி, அப்ப இங்க என்ன இருக்கு? வித்யா அவித்யா 2. அவித்யாங்கிறது என்னது? அவித்யா எனப்படும் பகவானின் சக்தியானது கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாக்களை குழப்புகின்றது. அப்ப கிருஷ்ண உணர்வுல இல்லாதவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். யாரெல்லாம் பக்தி தொண்டு பாதிக்கு வரலையோ, யாரெல்லாம் பகவானை ஏத்துக்கலையோ, அவங்களுக்கு ஒரே குழப்பம். இப்ப அதைத்தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள எனக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு, வேற பக்கம் போயிடுச்சு ஆட்கள் எல்லாம் பார்த்த உடனே. சரி, அது ஒரு பக்கம். அப்போ இந்த அவித்யாங்கிறது என்னது? இதான் குழப்பறது. எப்படி குழப்புது? பக்தி தொண்டு பாதிக்கு வராதனால, பக்தர் சங்கத்துக்கு வராதனால, பகவத்கீதை பாகவதம் படிக்காதனால இங்க ஒரே குழப்பம். படைப்பு எப்படி நடந்தது, படைப்பாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரா,
அவருக்கு உருவம் இருக்கா இல்லையா, இது திடீர்னு வந்துருச்சா, இல்ல ஏதாவது யாராவது படைச்சு விட்டாங்களா, கிரியேட் பண்ணிட்டாங்களா, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நமக்கு எப்படி ஆயிடுச்சு, நாமளும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம். நமக்கு இந்த படைப்பு எப்படி நடந்ததுன்னு தெரியாது, படைப்பாளி யாருன்னு தெரியாது. ஏதோ ஒண்ணு இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கை எப்போ உறுதியாச்சு, பக்தர் சங்கத்துல வந்து இஸ்கான்ல வந்து புரோபார் புக் படிக்கணும். புரோபார் புஸ்தகம் வாசிச்சு, அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிச்சது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிச்சது. நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிச்சு அந்த சாண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஜபம் வந்து கிருஷ்ணர் யார் நமக்கு ரிவீல் பண்ணும். நம்முடைய நம்ம ஜபம் வந்து குற்றம் இல்லாம தெளிவா கவனமான ஒரு ஜபமா இருந்ததுன்னா அது கிருஷ்ணர் யாருன்னு நமக்கு ரிவீல் பண்ணும். எல்லாத்தையும் ரிவீல் பண்ணும். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும். அப்ப சாண்டிங் நல்லா பண்ணும். ரெண்டாவது, புரோபார் புத்தகத்தை வாசிக்கணும். புத்தகம் வாசிக்கும் போது பிரபுபாதர் நமக்கு படைப்புக்கு தேவையான போதுமான அறிவு அதுல கொடுத்திருக்காரு. அவர் புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப பாகவதம் இருக்கா, இந்த பாகவத்துல எல்லாம் இருக்கா, படைப்பு எப்படி நடந்தது, பகவான் எப்படி தன்னை விஸ்தாரம் பண்ணிட்டாரு, பகவான்றது எப்படி பிரம்மா வந்தாரு, பிரம்மான்றது என்னென்ன தோன்றியது, எவ்ரிதிங் சார் எல்லாமே இருக்கு. அப்போ இங்க அடுத்து என்ன சொல்றாரு பிரபுபாதா, ஆனால் தூய பக்தி தொழில் ஈடுபட்டிருக்கும் பகவானின் உண்மை பக்தர்களுக்கு அந்த சக்தியானது வித்யா அல்லது சுத்த அறிவாகிறது. அப்போ இன்னைக்கு பௌதிக கல்வி அவித்யா, ஸ்கூல்ல காலேஜ்ல இங்க கொடுக்குற கல்வி எல்லாம் அவித்யா. ஏன்னா அங்க பகவானோட எந்த சம்பந்தம் கிடையாது. பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, பல்கலைக்கழகங்கள்ல இன்னைக்கு கிடைக்கிற அறிவு பூரா அவித்யா. ஏன்னா அது எதுவும் பகவானோட சம்மந்தமே இல்லை. ஆனா நம்ம இஸ்கான்ல வந்த உடனே நம்ம புரோபார் புக்கு படிக்கிறோம், பகவத்கீதா பாகவத் படிக்கும்போது நமக்கு வித்யா நாலேஜ் கிடைக்குது. கிருஷ்ணர் யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன, பௌதிக இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்களே, எப்படி சொல்ல முடிஞ்சுது? இதே நம்ம இஸ்கான் வரலன்னா சொல்ல முடியுமா? இந்த 5 படைப்புல வந்து கிருஷ்ணர் 5 விஷயம் வந்து பகவத்கீதையில பரவலா சொல்லியிருக்காரு, இதுல எதெல்லாம் நித்தியமானது, எது மாறக்கூடியது, எப்படி சொல்லணும்? இதெல்லாம் புரோபார் புக்கு படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், சொல்றோம் இல்லையா? அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவித்யால இருந்து வித்யாக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருக்கு. அறியாமையிலிருந்து ஞானத்தை நோக்கி வளர்ந்துட்டு. அப்ப பக்தி செய்யும் போது ஒரு பக்தன் ஞானத்தை நோக்கி போக வேண்டாம். பக்தி செய்யும் போது அவனுக்கு ஞானமும் தானா வந்துடும். பகவானை புரிந்து கொள்வதற்கான அறிவை பகவான் அந்த பக்தன் கொடுத்துருவார். அதனால ஒரு பக்தன் அறிவை தேடி போக வேண்டாம், அவன் நல்ல பக்தர் சங்கத்தை தேடி போகணும், அவ்வளவுதான். அடுத்தது, இதனை பகவத்கீதையும் உறுதி செய்கிறது. பகவானின் சக்தியானது மகாமாயிலிருந்து யோகமாயாக மாறி தூய பக்தர்களுக்கு தனது உண்மை தன்மையில் காட்சி அளிக்கிறது. அப்ப எப்ப வந்து நம்ம கிருஷ்ண உணர்வுல செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, எப்ப நம்ம எல்லாமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அது யோகமாயோட விஷன் ஆயிடும். யோகமாய் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பக்தியில பகவானை நோக்கி முன்னேறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. மகாமாயை என்ன பண்ணுவாங்க, பகவானை மறக்கிறதுக்கான சூழ்நிலை. அப்ப இந்த பெரும்பாலும் ஜட உலகத்துல மகாமாயின் பிடியில் இருக்கிறவங்க பகவானை மறந்துருக்காங்க. பக்தி செய்யறவங்க கொஞ்சம் கொஞ்சமா பகவானுடைய மேற்பார்வையில கீழே வந்துருவாங்க. அதனால ஒரு பக்தன் பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய அவர் மகாமாயினுடைய பிடியிலிருந்து யோகமாயுடைய மேற்பார்வையில் செயல்படார். எப்ப வந்து நம்ம கிருஷ்ண உணர்வை தீவிரமா எடுத்துக்கிறோமோ, கிருஷ்ண உணர்வை தீவிரமா பின்பற்றுறோமோ, அப்ப என்னாகும், மகாமாயினுடைய பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா யோகமாயுடைய மேற்பார்வையில் வரும். இவ்வாறு பௌதிக இயற்கை 3 நிலைகளில் செயல்படுகிறது என்பதை ஒரு பக்தனால் புரிந்து கொள்ள முடியும். பௌதிக படைப்பின் விதிகள், அதனுடைய மற்றும் அறியாமை, அறிவு, அந்த 3 நிலையை ஒரு பக்தன் புரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சம் பகவான் தான் சிருஷ்டிக்கிறாரு, இங்க அவங்க கர்ம வினைக்கு ஏற்பாடு எல்லாம் செயல்படுறாங்க, இதை மறந்திருக்கிறதா அறியாமை, பகவானை மறந்திருப்பதான் அறியாமை. ஓகே. அடுத்தது மேலும் புரோபா என்ன சொல்றாரு, பௌதிகர்க்கின் அவித்யாசலின் பாதிப்பினால் அவர்கள் முட்டாளாக்கப்பட்டிருக்கின்றனர். ஏன் இன்னைக்கு மக்கள் முட்டாள்தனமான செயல் ஈடுபடுறாங்க, ஏன் புலன்ப விஷயங்கள் ஈடுபடுறாங்க? அவித்யா, பகவானை பற்றிய அறிவின்மை. அதனால் அவர்கள் உரிய வழியில் தங்கள் அறிவை பயன்படுத்தி இயலாதவரா இருக்கின்றனர். இப்ப நிறைய படிச்சிருக்காங்களே, நிறைய படிச்சிருக்காங்க, டாக்டர், என்ஜினியர், சயின்டிஸ்ட். ஆனா என்னாச்சு, அவங்க அறிவு மாயா அபகிருத ஞானா, அவங்க அறிவை மாயை அபகரித்து சென்று விட்டது.
அவங்க அறிவு என்னாச்சு? அதனால் அவர்கள் உரிய வழியில் தங்கள் அறிவை பயன்படுத்த இயலாதவர்களா இருக்கு. உரிய வழின்னு என்னது? தங்களுடைய அறிவை பக்தி தொண்டுல பயன்படுத்த முடியாதனால அவங்க அறிவை மாயா தூக்கின் போயிடுது. அறியாம இருளில் பாதிப்பினால் பிணிக்கப்பட்டுள்ள ஆத்மா பரமபுருஷ பகவானுடன் உள்ள அவனது உண்மையான உறவினை மறந்து விட்டதோடு பற்றுதல், வெறுப்பு, பெருமை, அறியாமை, தவறான அடையாளம் என்னும் பௌதிக பந்தத்திற்கு காரணமான மாயின் 5 வகைகளில் கட்டுப்படுத்தப்படுகிறார். பாத்தீங்களா? இதுதான் உண்மை. ஒரு ஜீவாத்மா மாயினால எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறார்? மாயினுடைய 5 நிலை. இந்த புரோபா என்ன சொல்றாரு? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மாயின் 5 வகை. மாயா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? மாயா அவித்யா, மாயா சக்தி நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு 5 விதமா கண்ட்ரோல் பண்ணுது. ஒண்ணு, தேவையில்லாத பௌதிக பற்றுதல். 2வது வெறுப்பு, எனக்கு இவங்களை பிடிக்காது, எனக்கு அவங்களை பிடிக்காது, எனக்கு அதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும். விருப்பு வெறுப்பு, பௌதிக பற்றுதல், பெருமை. நானே ஜட உலகத்துல வீழ்ந்துட்டு இது என்ன பெருமை வேண்டியிருக்கு? நான் அமெரிக்கா, ரஷ்யன். நானே அறியாமையில் இருக்கேன். பகவானை மறந்து ஜட உலகத்துல அறியாமையில் இருக்கிற ஒரு முட்டாள் என்ன நினைக்கிறான்? நான் அமெரிக்கன், ரஷ்யன், நான் பண்டிதன், நம்ம சூத்திரன், நான் உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியாது. இது வீண் பெருமை, தற்பெருமை, கருவம், வீண் கருவம். தானே அறியாமை. இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நான் எப்படி இந்த மனித வாழ்க்கையை பயன்படுத்தி நான் புனிதம் அடைவது? எந்த ஒரு கருத்தும் தெரியாமல் இருப்பது அறியாமை. அப்புறம் தவறான அடையாளம், தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு நான் என்ற பொய்யகங்காரத்தின உடலை அடையாளப்படுத்திட்டு என்னை எப்படி இப்படி சொல்லலாம், என்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்கலாம், நான் யார் தெரியுமா? இதெல்லாம் இந்த 5 காரணம். நம்ம மாயா வந்து இந்த 5 வகையில நம்ம கட்டுப்படுத்திட்டு. மாயா எப்படி நம்ம கட்டுப்படுத்துது? இந்த 5 வகையில. 1 பற்றுதல், 2 வெறுப்பு, 3 பெருமை, 4 அறியாமை, 5 தவறான அடையாளம். இதுல இருந்து விடுபடாத வரைக்கும் ஒருத்த அறியாமையில தான் இருக்கான். யார் வந்து பௌதிக பற்றிருந்து விடுபட்டிருக்காரோ, யார் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபட்டிருக்காரோ, யார் வீண் பெருமை கொள்வதில்லையோ, யார் வந்து அறியாமையிலிருந்து விடுபட்டிருக்காரோ, யார் ஒருவர் தன்னை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் இருக்காரோ அவர் தான் வித்யா. அவருக்கு தான் வித்யா, அவருக்கு தான் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு. அவரோடு ஒப்பிடும்போது இந்த 5 வகையான காரணங்களால அவன் அவித்யா, முட்டாளா இருக்கு. சோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட மெயின் பர்பஸ் என்ன? இஸ்கானுடைய மெயின் பர்பஸே மக்களை வந்து அவித்யால இருந்து வித்யா கொண்டு வரதான், அறியாமையில் இருக்கிறவங்கள இந்த வித்யா கொண்டு வரதான், இந்த பிரச்சனை இதெல்லாம் விடுபடுறதான். அப்ப முதல்ல நாம இதுல இருந்து விடுபடணும். நான் வந்து கிருஷ்ண பக்தி தீவிரமா எடுத்துட்டு நான் கிருஷ்ண பக்தி தீவிரமா பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் முதல்ல என்ன நான் காப்பாத்திக்கணும், அப்புறம் அடுத்தவங்களை காப்பாற்றணும். அப்ப என்ன காப்பாத்திக்கணும்? நான் வந்து எப்படி மாயால கட்டுப்பட்டிருக்கேன்? இந்த 5 விதையில் கட்டுப்பட்டு. என்ன மாயா எப்படி கட்டுப்படுத்துது? என்னை மாயா வந்து இந்த 5 விதத்துல கட்டுப்படுத்தி இருக்கு. நான் பௌதிகத்துல பற்றுதலா இருக்கேன், எனக்கு விருப்பு வெறுப்பு உண்டு, எனக்கு தற்பெருமை உண்டு, வீண் பெருமை உண்டு, நான் அறியாமையில் இருக்கேன், நான் எதுவுமே சரியா பக்தர் சங்கத்தை ஒழுங்கா எடுத்துக்கிறது இல்ல, புத்தகம் ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல, அப்ப என்கிட்ட அறியாமை. அப்புறம் என்னை தவறா அடையாளப்படுத்து. நான் இந்த உடல், என்ன எப்படி நீங்க அப்படி சொல்லலாம், என்ன எப்படி நீங்க அப்படி கேட்கலாம், என்ன எப்படி நீங்க அவமரியாதையை நடத்தலாம்? இந்த 5 வகையால் மாயை நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. அப்போ நான் மாயிலிருந்து விடுபட வேண்டும். நான் மாயிலிருந்து விடுபட வேண்டுமானால் மாயாவுடைய பிடியில யார் இல்லையோ அவங்கள சரணடையணும். மாயாவுடைய பிடியில யார் இல்ல? ஆன்மீக குருமார்கள், ஆன்மீக குரு ஆச்சாரியர், அவங்க திருப்பாதத்தை சரணடைந்து அவங்க வழிகாட்டுதல பக்தி தொண்டு செய்யும் போது நாமளும் படிப்படியா இந்த 5 வகையான மாயினுடைய கட்டில இருந்து நம்மளை விடுவிச்சுக்கலாம். மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா. சோ மாயா கிருஷ்ணாவுடைய சக்தியா இருக்கிறதுனால அது ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. மா பேவே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்திதே. யார் என்ன சன்னடிக்கிறாங்களோ அவங்க தான் மாயை ஜெயிக்க முடியும். எனவே மேலே கூறப்பட்ட படைப்புகள் அனைத்தும் பகவானின் புறசக்தியினால் ஆன இயற்கையின் படைப்புகளாகும். இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே பகவானுடைய மாயா சக்தியினால் நடக்கூடிய. இப்பொழுது ரஜோகுணத்தின் அவதாரமான பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட படைப்புகளை பற்றி அறிவாயாக. படைப்பினை பொறுத்த மட்டிலும் அவரது அறிவு முழுமுதற் கடவுளுக்கு இணையானதாகும். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்திய சூரியக. பிரபஞ்சத்தை படைக்கும் ஞானம், அறிவு
பகவானுக்கு நிகரான அறிவை பகவான் தன் தூய பக்தருக்கு கொடுக்கிறார். சோ பிரம்மதேவர் பகவான தூய பக்தரும் ஆச்சாரியரும் 12 மகாஜனங்கள் ஒருவரும் பகவானால் சக்தியளிக்கப்பட்டவருமா இருக்கிறதுனால அவருடைய அறிவு பகவானுக்கு நிகரா இருக்கு. அதனால பகவான் என்ன பண்றாரு, படைப்புக்கு தேவையான போதுமான அறிவை பிரம்மா கொடுக்கிறார். சோ பிரம்மாவுக்கு வீண் கருவும் கிடையாது. சோ பாருங்க, நம்ம ஏன் இங்க பிரம்மாவை பத்தி பேசுறோம்? பிரம்மாவுடைய சிறப்பு என்னன்னா, பிரம்மா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். சோ பிரம்மாவுக்கு பௌதிக பற்றுதல் கிடையாது, அவருக்கு எது மேலே வெறுப்பு கிடையாது, அவர் வீண் தற்பெருமை கொள்றது கிடையாது, அவருக்கு அறியாமை கிடையாது, அவர் தன்னை உடலோட அடையாளப்படுத்திக் கொள்றது கிடையாது. அதனால பிரம்மா இந்த மாய்க்கு அப்பாற்பட்டவர். பிரம்மதேவரும் சரி, அவரது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரப்பட்ட அவர் குருமார்கள், முந்தைய ஆச்சாரியர்கள், பிரம்மதேவர் இருந்து ஆரம்பிச்சு முந்தைய ஆச்சாரியர்கள், இப்ப இருக்கிற ஆச்சாரியர்கள், குருமார்கள், இவங்க எல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டவங்க. ஏன் அவங்க மாய்க்கு அப்பாற்பட்டவங்க? அவங்களுக்கு பௌதிக பற்றுதல் கிடையாது, அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, தற்பெருமை கிடையாது, அறியாமை கிடையாது, அவர்கள் தங்களை உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வதும் கிடையாது. அப்பேற்பட்ட ஆத்மாக்களை நாம் சரணடையும் போது, அவங்களுடைய வழிகாட்டுதலை நம்ம பக்தி செய்யும் போது, அவங்களை பின்பற்றும் போது, மகாஜனோ எனக்கு சம்பந்தா, அந்த மகாஜனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நாமும் இந்த மகாமாயுடைய பிடியிலிருந்து விடுபட்டு யோகமாயுடைய மேற்பார்வையில ஆனந்தமா பக்தி செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்வி